அண்மை செய்தி. வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் என்பவன் சென்னை முதல் உரிமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை யானை சின்னத்தை பயன்படுத்த தாவேகா கட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் இடைக்கால மனுவும் அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று நீதிபதி சந்திரசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தாவேகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் நேரில் ஆஜராகி விவாதித்தார். பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வழக்கறிஞர் ஆனந்தன் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்போது தாவேகா தரப்பில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் முழுமையான வாதங்கள் வைக்கப்படாத நிலையிலும் வழக்கில் நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தங்கள் தரப்பில் மேற்கொண்டு வாதங்கள் முன்வைக்க அனுமதிக்க கோரியும் வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரியும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இன்று புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி பகுஜன் சமாஜ் தரப்பில் நாளை மேற்கொண்டு வாதங்களை முன்வைப்பு தொடர்பாக பதிலளிக்க தாவேகா தரப்புக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.